ஹாய், வெல்கம் டு பிடி கிரிக் டாக்ஸ். அப்புறம் நேற்று மேட்ச் பாத்தீங்களா? நேற்று மேட்சா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. வழக்கமா நேரம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நேற்று மேட்சை பத்தி பேசணுமா? பாகு ஆயுதம் என்ன ஆயுதம் ப்ரோ? அதுக்கப்புறம் பேசுறேன். சல்லியான்னு ஒதுக்கிட்டீங்களா? என்ன இப்படி பண்ணிட்டானுங்களே ப்ரோ. உங்களை மட்டும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் நிலைமை நேற்று தான் ப்ரோ. வருத்தமா போச்சு ப்ரோ. உட்காடு போட்டு போக வேண்டியதான். வாங்க, நல்லா ஜம்முன்னு விளக்கு வச்சுட்டீங்க. போட வேண்டியதான், போட்டுட்டேன். ஆமா, நேற்று என்னதான் எனக்கு இல்ல ப்ரோ, இல்ல நேற்று மேட்ச்ல விஜய் சங்கர் டோனி என்னதான் நினைச்சு ஆடினாங்க எனக்கு அது தெரிஞ்சாகும். நீங்க டோனி விடுங்க, டோனி பத்தி நம்ம தனியா பேசிக்குவோம். தலைமை லெஜெண்டு. சரி, இதோ விடுங்க, வயசாயிருச்சு. இல்ல ப்ரோ, நல்லா பாருங்க. ஓப்பனிங் என்ன பண்ணானுங்க? என்ன ஷாட் ப்ரோ அது? நேரா கை கொடுக்குறான். அது கெய்க்வாடு அடிடானா பால சும்மா அப்படி டைம் பண்றான், குழந்தை வைக்கிற மாதிரி டைம் பண்றான். இது என்ன சின்னசாமி கிரவுண்டா தொட்டா 6 போறதுக்கு? அதான் நான் எப்ப யோசிச்சேன், ஏடா ஒண்ணு நீ பவர் ஷாட்டா ஆடி இருக்கணும், நீ ஃபுல்லா அடிச்சிருக்கணும். இல்ல நீ பொறுமையா கொஞ்சம் ஸ்லோவா கீழே தரையில போற மாதிரி தொட்டுதான். இது பெங்களூர் மாதிரி நினைச்சுக்கிறான், சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி. ப்ரோ நேற்று மேட்ச்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு ப்ரோ, நான் சொல்லட்டுமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் கேப்டன்சி சுத்தமா சரி கிடையாதா? ஒரு பிளேயர்ஸ் ஒழுங்கா ரொட்டேட் பண்ணல, ஒழுங்கா யூஸ் பண்ணல. பேர் என்ன, 100 புடிச்சு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கேஎல் வந்து 100 புடிச்சு அடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. வேற யாராவது பவுலர் யூஸ் பண்றது? ரச்சின் ரவீந்திரான்னு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, ஏன் யூஸே பண்ணல? நேத்து கேஎல் செம்மையா ஆட்டான் ப்ரோ. அது ஒண்ணு ஏத்துக்க வேண்டியது ஒண்ணு. கேஎல் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங், தலைமை வேற லெவல்ல ஆட்டான் ப்ரோ. நல்லா பாருங்களேன், கேஎலோட ஸ்ட்ரைக் ரேட்டு 150யா, விஜய் சங்கரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 130. கிட்டத்தட்ட ஒரு 5 ரன் 10 ரன். நமக்கு எங்க தெரியுமா ப்ரோ லேக்? நேத்து அவன் அபிஷேக் போறலான்னு இன்னிங்ஸ் தான். கரெக்ட். 33 ரன் 20 பால். செகண்ட் ஓவர்ல புடிச்சு முகேஷ் சௌத்ரி அடிச்சிட்டான். அதான் நான் நேற்று சொன்னேன், செகண்ட் ஓவர்ல மட்டும் 4 4 ஒரு 6 போச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 13வது ஓவர் வரைக்கும் டோட்டல் டீமே 4 4 ஒரு 6 அடிச்சிருந்தது. பாத்துக்கங்க என்ன பண்றது. அப்புறம் டிஃபரன்ஸ் நம்ம பவுலர்ஸும் அவங்க பவுலர் ஸ்பின்னர்ஸும். கரெக்ட் ப்ரோ, நம்ம ஸ்பின்னர்ஸ்ல 100 புடிச்சு சாத்திட்டானுங்க ப்ரோ. அது கரெக்டா ஸ்வீப் 6 அடிக்கிறான் ப்ரோ. ஸ்வீப் 6 பிளான் பண்ணி வந்திருக்காங்க சென்னை. எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த தாட்டி தான் ஐபிஎல் சென்னை இவ்வளவு வீக்கா இருக்கு. போன தாட்டி கூட பரவாயில்ல, இந்த தாட்டி ஸ்டார்டிங்லயே வீக்னஸ் காமிச்சிருச்சு ப்ரோ. நம்ம சென்னை எல்லாம் உள்ள போகும்போது நம்பிக்கை இல்ல ப்ரோ. பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்ப ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. நல்ல டேலண்ட், இப்போ ஒன்னும் பெருசா இன்னிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். டிவான் கான்வே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்திருக்கான் ப்ரோ. டிவான் கான்வே நான் கவனமே சொல்ல மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறான். ஒரு மேட்ச், அது முதல் மேட்ச் ஹை பிரஷர் ஏத்தி விட்டானுங்க அவனுக்கு. அவனுக்கு என்ன அடிச்சாடுறதா அவனுக்கு கொஞ்சம் இன்னும் 2 மேட்ச் பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாடு நல்லா தானே இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணா. என்னதான் ஆச்சு? எதுக்கு அப்புறம் ருத்ராஜ் தப்பு பண்ணிட்டான். ருத்ராஜ் ப்ரோ கேப்டன் தான் ப்ரோ, முன்ன நின்னு விளையாடணும். நேத்து ஸ்கோருக்குலாம் பொறுமையா விக்கெட் கையில இருந்தா ஈஸியா வின் பண்ணிருக்கலாம் ப்ரோ. நேத்து மேட்சுக்கு 3 விக்கெட்டை வந்து பவர் பிளேலயே விட்டதெல்லாம் சுத்தமா. இன்னொன்னு, டோனியும் விஜய் சங்கர் ஆடும்போது இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 10 to 12 to ஒரு 15 வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டானுங்க. அட்லீஸ்ட் ஓவருக்கு ஒரு 4 போயிருந்தா கூட போதும் ப்ரோ. கிட்டத்தட்ட எவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம்? 25 ரன்ஸ் தான். ஒரு ஓவருக்கு ஒரு 4 போயிருந்தா கூட மேட்ச் மாறி இருக்கும். லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 15-16 ரன் மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப டேக் ஆன் பண்ணிருக்கலாம். கரெக்ட். நடுவுல விக்கெட் விழுந்திருந்தா, நடுவுல தோனி அவுட்டுங்க, என்னங்க பண்ணிருப்பீங்க? ஆல் அவுட் ஆயிருப்பாங்க 120. அப்ப இப்ப வரைக்கும் வந்து என்னாச்சு? தோத்து தானே போச்சு. ஆல்ரெடி அந்த இடத்துல அவனுக்கு விட்டுட்டானுங்க. தோக்குற மாதிரி தான் ஆடினானுங்க. அதான் 4வது விஜய் சங்கர் ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ். திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடினதும்
விஜய் சங்கர் சிஎஸ்கே காணது ஒண்ணுதான், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அது சலிச்சது கூட இல்ல. இல்ல இதுல போட்டுருக்காங்க பாத்தீங்களா மீம்ஸ், ஆல்ரெடி ஒரு 2 கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க விஜய் சங்கருக்கு, இன்னொன்னு ஒரு எல்பி பிளம்ப் அது அப்ளை பண்ணல. போன்ல சொன்னதுதான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க, விஜய் சங்கரா விக்கெட் எடுக்காதீங்கடா அதான் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஐயோ கஷ்டம். அடுத்து சிவம் துபே ப்ரோ, ஸ்பின் ஹிட்டர்னு சொல்றோம்ல, இந்த வருஷம் சிவம் துபே விக்கெட் விழுந்தது எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் ப்ரோ. ஸ்பின்னர்ஸ் தான் அவனை எப்படி தூக்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீ 2 6 அடிப்பியா, அடிச்சுக்கோ. மூணாவது நீ 40 ரன் 45 ரன் தாண்டக்கூடாது எனக்கு, ஏன்னா நீ அதுல டேஞ்சரஸ். சோ நீ 2 தடவை 6 அடிச்சுக்கோ, 3வது அவுட். உனக்கு ஃபிளைட்டர் போடுறானு அழகா வந்து 2023 சென்னை சக்சஸா இருந்ததுக்கு மெயின் ரீசன் சிவம் துபே தான். சிவம் துபே அவனோட ஃபார்ம் இப்ப அது இல்ல. அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ 2 6 அடிச்சா 3வது தடவை அவுட் ஆகுவ ஸ்பின்னர்ட்ட, அப்ப நீ எனக்கு ஒரே ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிடு, முதல்ல அவுட் ஆயிட்டு போயிடு அப்படின்ட்டாங்க. சென்னையில இன்னொன்னு, ஒவ்வொரு டீம்லயும் ஒரு 10 பாலுக்கு 35 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. சென்னையில அந்த மாதிரி எந்த பிளேயர் இருக்கு இந்த வருஷம் இல்ல. அவ்வளவுதான், அதுதான் சென்னையோட பெரிய டிஃபரெண்ட். எல்லாம் வந்து ஸ்லோ ஸ்டார்டிங் இன்னிங்ஸ் அப்படியே கெயின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நம்ம கிட்ட ரெய்னா, மெக்கலம், பின்னாடி அதெல்லாம் ஒரு காலம், பழைய தோனி என்ன ரீசெண்டா ப்ரோ கப் அடிச்சப்ப ராபின் உத்தப்பா கூட சென்னைக்கு நல்லா ஆடினா ப்ரோ. ராபின் உத்தப்பா, ராய்டு அவங்கள கூட அவங்களோட ஸ்டைல மாத்திக்கிட்டு ஆடிட்டு இருந்தானுங்க என்ன. ஆனா அதுக்கு எல்லாம் மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு டோனி மறுபடியும் கேப்டன்சி எடுக்கணும் ப்ரோ. கேப்டன்சி பத்தி வரலாம். ருத்ராஜோட கேப்டன்சி மொத்தமா வேஸ்ட், நான் சொல்றேன் சத்தியமா. ஒரு கேடுகட்ட கேப்டன்சியா இருக்குது. நான் பேசுறேன் அதை பத்தி, கொஞ்சம் போவோம் இருங்க. அதுக்கடுத்து ஜடேஜா, அவன் எதுக்கு டீம்ல இருக்கான்? எதுக்கு அவன 14 கோடி எத்தனை 15 ஜடேஜாவை ஒழுங்கா யூஸ் பண்ணல ப்ரோ. ஜடேஜாவை யூஸ் பண்ணல. சிவம் துபே வந்து விஜய் சங்கருக்கு முன்னாடி விளையாட்டு, ஜடேஜாவை சிவம் துபேக்கு அப்புறம் அனுப்பிடணும். விஜய் சங்கருக்கு பிளேயிங் லெவல்ல தேவையே கிடையாது. இன்னும் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் எவனையாவது வச்சிருந்துருக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட ஷேக் ரஷீதுன்னா, இந்த வருஷம் இப்ப கடைசியில நம்ம நேத்து பேசின மாதிரி சாம் கரன் வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அவனே கொண்டு வந்துடுறான் போல. இல்ல ப்ரோ, விளையாட முடியாது ப்ரோ. 4 கரெக்ட். நேத்து மேட்சுக்கு அவன் கொஞ்சம் நல்லா ஆடி இருப்பான் ப்ரோ, பேட்டிங்ல கை கொடுத்துருப்பான்றேன். இருக்கலாம். எனக்கு மேபி விஜய் சங்கருக்கு சாம் கரன் பரவாயில்லன்னு தோணுது. யாருக்கு எந்த ஃபாரினர் ரிமூவ் பண்ணுவீங்க? ரச்சின் ரவீந்திரா ஃபாரினர் அப்படி பார்த்தா கஷ்டம்தான். கஷ்டம் ப்ரோ. இந்தியன் ப்ரோ, எல்லா ஐபிஎல் டீம்லயுமே இந்தியன் கோர் பயங்கரமா இருக்குது. நம்ம சிஎஸ்கேவோட ஐபிஎல் கோர் மொத்த மகாராஷ்டிராக்காரன்னு வந்து உக்காந்துக்கணும். ஐயோ, ருத்ராஜ் வந்து யாருக்கோ சப்போர்ட் பண்றான்னு போட்டுருந்தாங்களே, யாரு ப்ரோ? திரிபாதி மகாராஷ்டிராவா? மகாராஷ்டிராக்காரன் இல்ல ப்ரோ. நேத்து 11 யாரு? இருங்க நான் சொல்றேன். நேத்து 11 யாரு? முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி. அவனை எதுக்கு கடைசி 4 ஓவர் வரைக்கும் அவன் ஓவர் அடிக்கிறானுன்னு தெரியுது, அவன் எதுக்கு போட விட்டுனே இருக்கிறான் ப்ரோ. முகேஷ் சௌத்ரிக்கு மேல போட வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரோ. ஏதோ 10 ரனா தான் நல்லா போட்டான் ப்ரோ நேத்து. 10 ரனா கலீல் அஹ்மத் ஓரளவுக்கு போட்டான், அவன் ஒரே அடிச்சிட்டானுங்க ப்ரோ. இன்னொரு ஓவர் கலீல் அஹ்மத் பவர் பிளேல முடிச்சிட்டானா? ஒரு ஓவர் 10 ரனா, ஒரு ஓவர் முகேஷ் சௌத்ரி, ஒரு ஓவர் அஸ்வினுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். 6 ஓவர் முடிஞ்சிருக்கும். அங்க முகேஷ் சௌத்ரிக்கு 2 ஓவர் கொடுத்து ரன் லீக் பண்ணிட்டாங்களா? கரெக்ட். பெருசா ஜடேஜாவை நேத்து பெருசா யூஸே பண்ணலையா? நேத்து ஜடேஜா எத்தனை ஓவர்? நேத்து ஜடேஜா 2 ஓவர். ஆமா. ஏன் கேஎல் ஆடும்போது ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். ஜடேஜா கிட்ட நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்வீப் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பால் நூர் அகமதுக்கு வந்து ஸ்பீடு, பேஸ் கிடையாது பால்ல. பால்ல டர்ன் ஆகும், பேஸ் கிடையாது. ஆனா ஜடேஜா பட்டு பட்டுன்னு போட முடியும். அஸ்வினுக்கு 3 ஓவர் நல்லா போட்டுருந்தான். 7 தான் நேற்று ப்ரோ. நான் மேட்ச்ல கேஎல் ராகுல் வந்து அஸ்வின் அடிக்க போறான், அஸ்வின் வந்து டிஃபென்சிவா போடுறான். ரன்னே அடிக்க முடியல, தூக்கி ஷாட்டே ஆட முடியல கேஎல் ராகுல். அஸ்வினை யூஸ் பண்ணல ப்ரோ. உண்மையாலுமே இந்த ஸ்பிரிண்ட் ட்ரையோ மட்டும் தோனி ஹேண்டில் பண்ணாருன்னா வேற ப்ரோ. ஆமா ப்ரோ, பேச்சே கிடையாது. கஷ்டம். தோனி தான் வரணும் எனக்கு கேட்டா மறுபடியும் சிஎஸ்கேக்கு.
ப்ரோ அதே மாதிரி சிஎஸ்கேல இருக்கு நான் பெரிய ஃபிளா என்ன தெரியுமா பாக்குறேன், வைஸ் கேப்டன் யாரு? வைஸ் கேப்டன் யாரும் கிடையாது. அப்புறம் அதான் மேபி யார போட்டிருக்கலாம் வைஸ் கேப்டனா. அஸ்வின் ப்ரோ. கரெக்ட். என்ன வேணும், ஏற்கனவே ஐபிஎல்ல கேப்டனு நல்ல பஞ்சாப் பண்ணிருக்கான், பயங்கரமான இந்தியன் கிரிக்கெட் பிரெயின் ப்ரோ. ஆமா ப்ரோ, யூஸ் பண்ணியிருந்துடலாம். என்ன கேட்டா இப்ப கூட ப்ரோ ருத்ராஜ தூக்கிட்டு அஸ்வின், தோனிக்கு கேப்டன்சி வேணாலும் முடிவு பண்ணா அஸ்வினுக்கு கேப்டன்சி விளையாட வைக்கலாம் ப்ரோ. அது மட்டும் இல்ல ப்ரோ, இப்ப பாருங்க கொல்கத்தால நிறைய மேல தூக்கி ஆட வச்சாங்களா, ராஜஸ்தான்ல அஸ்வினை மேல தூக்கி ஆட வச்சாங்களா? கரெக்ட். சிஎஸ்கேல ஏன் ஆட வைக்கல அஸ்வினுக்கு? இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. என்ன கேட்டா சிஎஸ்கே ப்ரோ இந்த வருஷம் டாப் 4 யாருன்னு நினைக்கிறீங்க வருவாங்கன்றீங்களா? யார் வருவான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டா ஆர்சிபி வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும், டாப் 4ல வந்துடும். ஜிடி வரும். ஜிடியா? ஜிடி கண்டிப்பா வரும். இன்னொரு டீமு டெல்லி வரும் ப்ரோ. பஞ்சாப் எப்படின்னு தெரியல. இன்னொரு டீம் என்ன கேட்டா சிஎஸ்கே, மனசு சொல்லுது சிஎஸ்கேன்னு, ஆனா கொல்கத்தா வந்து கொல்கத்தா வாய்ப்பு. கொல்கத்தா நாலாவது டீம் கொல்கத்தா. நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் டெல்லி, செகண்ட் பஞ்சாப், தேர்டு குஜராத், ஃபோர்த் கொல்கத்தா. ஆர்சிபியும் வராதுன்றீங்களா ப்ரோ? ஆர்சிபியோட வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. ஆர்சிபிய போன மேட்ச்ல ஸ்பேஸ் பவுலரை வச்சு யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ரஜாத் பாட்டினார் நீ ஸ்பின்னு மட்டும் தான் பாடிப்ப, உனக்கு நான் பேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி விக்கெட். விராட் கோலிக்கு லெக் ஸ்பின்னர் வீக்னஸ் இருக்கு, ஸ்பின்னர் வீக்னஸ் இருக்கு, ஸ்பின்னர் தான் போடுவேன். பக்காவா ஆர்சிபி அவுட் பிளே பண்ணிட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கான், அவ்வளவுதான், இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை. சரி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த தாட்டி சென்னைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு தடவை துண்டு போடுங்க. துண்டா தூக்கி போட்டேன் ப்ரோ, அடுத்த மேட்ச் முடிச்சுட்டு போட்டுக்கிறேன். ஓகே போதுண்டா, நீங்களும் உங்க டீமும் மனசு. நன்றி.